அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். நான் பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய பூக்களை யாரும் மிதிக்கக்கூடாது என்ற சிறுகதையை தான் இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்போ வாங்க கதையை வாசிக்கலாம். மிஸ்ஸஸ் மேத்யூ அந்த கான்வென்ட் பள்ளியிலிருந்து வெளியேறி தனக்கென்றே சொந்தமாக ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்குவதென்று முடிவு செய்து விட்டாள். சேவை மனப்பான்மை என்பது மிஸ்ஸஸ் மேத்யூவுக்கும் அவள் குடும்பத்தினருக்கும் என்றுமே ஒத்து வந்ததில்லை. புதிய நர்சரி பள்ளிக்கூடம், எல்கேஜி யூகேஜி வகுப்புகள் தொடங்கப்படும் என்று போர்டு மாட்டிவிட்டு நகரில் எந்த மூலையில் தொடங்கினாலும் சேருவதற்கு குழந்தைகள் இருப்பார்கள் என்பதை மிஸ்ஸஸ் மேத்யூ புரிந்து வைத்திருந்தாள். நடுத்தர வருமானம் உள்ளவர்களும் குறைந்த வருமானம் உள்ளவர்களும் வாயை கட்டி வயிற்றை கட்டி வேறு செலவுகளையெல்லாம் குறைத்து கொண்டு தங்கள் குழந்தைகளை இங்கிலீஷ் பள்ளியில் படிக்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மிஸ்ஸஸ் மேத்யூ போன்றவர்கள் தெருவுக்கு தெரு, பேட்டைக்கு பேட்டை திறந்து வைத்துக் கொண்டு காத்திருக்கும் நர்சரி பள்ளிக்கூடங்களை விட்டால் வேறு வழியில்லை. பல பேர் இதே போல நடத்தி கொண்டிருந்த நர்சரி பள்ளிகளிலெல்லாம் எப்படி பணம் சேர்த்தார்கள் என்பதை மிஸ்ஸஸ் மேத்யூ நன்றாக தெரிந்து வைத்திருந்தாள். மே மாதம் பள்ளிக்கூடம் தொடங்க வேண்டும் என்றால் பிப்ரவரியிலேயே தான் தொடங்க இருக்கும் புதிய நர்சரி பள்ளியை பற்றி விளம்பரம் செய்ய தொடங்கியிருந்தாள் மிஸ்ஸஸ் மேத்யூ. பரங்கி மலையில் பழைய நாளில் ஒயின் ஸ்டாக் செய்கிற ஒரு கிடங்காக இருந்து சிதிலமடைந்து சுவர்களில் அரசும் ஆளும் முளைக்க தொடங்கியிருந்த கட்டிடம் ஒன்று மிஸ்ஸஸ் மேத்யூவின் கண்ணில் பட்டது. கட்டிடத்தை சுற்றி தோட்டத்திற்கும் விளையாட்டு மைதானத்திற்கும் பயன்படுத்த ஏற்றபடி நிறைய காலி இடம் புதர் மண்டி கிடந்தது. மிஸ்ஸஸ் மேத்யூ கட்டிடத்திற்கு சொந்தக்காரரை தேடி பிடித்து விசாரித்ததில், பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் அந்த கட்டிடம் உபயோகப்படாதுமா, ரொம்ப பழசா போச்சு, சீக்கிரமே அதை இடிச்சு போட்டுட்டு காலி மனைய பிளாட் போட்டு வித்துறலான்னு இருக்கேன், நீங்க வேற இடம் பார்த்துக்கங்க என்று அவரிடமிருந்து பதில் வந்தது. ஆனால் மிஸ்ஸஸ் மேத்யூவா விடுகிறவள், ஒரு வருஷத்துக்கு மட்டும் எனக்கு வாடகைக்கு விடுங்க, புதரை வெட்டி செதுக்கி கட்டிடத்தை உபயோகத்துக்கு ஏற்றதா நானே மாற்றிக்கிறேன், நல்ல காரியத்துக்காகத்தான் நான் கேட்குறேன், அங்கே ஒரு நர்சரி ஸ்கூல் போடலான்னு உத்தேசம், நீங்கள் மறுக்கக்கூடாது. சுவர்களும் விதானமும் ஈரம் பாய்ந்து உப்பு பறிந்து உளுத்து போன அந்த கட்டிடத்தை டெமாலிஷ் பண்ண இருந்த சமயத்தில் அதற்கு இப்படி ஒரு யோகம் அடிக்கும் என்று வீட்டுக்கு உரியவர் எதிர்பார்க்கவே இல்லை. கிடைத்த மட்டில் லாபம் என்று சம்மதித்து மாதம் 500 ரூபாய் வாடகையும் 3 மாத அட்வான்ஸும் கேட்டார் வீட்டுக்காரர். மிஸ்ஸஸ் மேத்யூ உடனடியாக ஒப்புக்கொண்டாள். 3 மாத அட்வான்ஸ் கொடுத்து ஒப்பந்தமும் செய்து கொண்டாள். மார்ச் மாதம் முழுவதும் அந்த பாழடைந்த கட்டிடத்தை செப்பனிடும் பணிக்கு சரியாக போய்விட்டது. மிஸ்ஸஸ் மேத்யூவின் கருத்துப்படி 500 ரூபாய் அந்த இடத்திற்கு மிக மிக குறைவு. நர்சரி, எல்கேஜி யூகேஜி 3 வகுப்புகளிலும் 2 செக்ஷன்கள் வீதம் நடத்துவதற்கு போதுமான இடம் அந்த கட்டிடத்தில் இருந்தது. இது தவிர ஆபீஸ் ரூமுக்கும் மாடியில் இடம் கிடைக்கும் என்று தோன்றியது. பழைய நாளில் ஒயின் ஸ்டாக் செய்வதற்காக பேஸ்மெண்டில் ஒரு பெரிய ஹாலும் இருந்தது. மிஸ்ஸஸ் மேத்யூவுக்கு ஒரே கொண்டாட்டம். நடுவே ஒரு கீற்று தட்டி வைத்து மறித்தால் 3 இடத்திலுமாக 6 கிளாஸ் ரூம்கள் கிடைத்துவிடும். பாழடைந்து போய் புதர் மண்டி இன்றோ நாளையோ இடிந்து விழப்போகிறது என்ற நிலையில் இருந்த கட்டிடத்தை 30 நாளில் மயனின் மாளிகை போல் வெளிப்பூச்சால் மாற்றியிருந்தாள் மிஸ்ஸஸ் மேத்யூ. விளையாட்டு மைதானத்திற்கு இடம் விட்டது தவிர மீதி இடங்களில் அழகான தோட்டம் போட்டிருந்தாள். பூங்கா, காய்கறி, செடி கொடிகள் எல்லாமே நன்றாக வளர்ந்திருந்தன. நியூ ஃபீல்டு நர்சரி ஸ்கூல் என்று அழகாக கட்டிடத்தின் 4 பக்கங்களிலும் பெரிய பெரிய போர்டுகள் எழுதி மாட்டப்பட்டிருந்தன. கட்டிடத்தின் அருகே புதிதாக விரைந்து வளர்ந்து பசுமையும் பூக்களுமாக உருவான ஒரு பூங்கா அதற்கு தனி அழகை கொடுத்தது. அந்த இடத்துக்காரர் வந்து பார்த்தபோது அது தன் பழைய கட்டிடம்தானா என்று அவருக்கே பிரமிப்பு ஏற்படும்படி மேல் பூச்சால் அதை மாற்றியிருந்தாள் மிஸ்ஸஸ் மேத்யூ. மொத்தம் 6 பேரை ஆசிரியைகளாக தேர்ந்தெடுத்தாள். தன்னையும் சேர்த்து 7 பேர் என்று வைத்துக் கொண்டாள். மிஸ்ஸஸ் மேத்யூவின் தம்பி ஒருவன் ஊரில் வேலை இல்லாமல் சுற்றி கொண்டிருந்தான். அவனை வரவழைத்து
நியூஃபீல்டு நர்சரி ஸ்கூல் மேனேஜர் என்று நியமித்தாயிற்று. கேஷியர், கிளார்க், சமயங்களில் பியூன் எல்லாமே அவன்தான். ஸ்கூல் வேன் என்ற பெயரில் வாங்கியிருந்த ஒரு ஓட்டை டீசல் வாகனத்தை செலுத்தி போய் குழந்தைகளை அழைத்து வருகிற டிரைவரும் அவன்தான். தோட்ட வேலையையும் வாட்ச்மேன் உத்தியோகத்தையும் சேர்த்து பார்ப்பதற்கு ஒரு வேலைக்காரனும் போடப்பட்டிருந்தான். அட்மிஷன் மிஸ்ஸஸ் மேத்யூ எதிர்பார்த்ததை விட பிரமாதமாக இருந்தது. கிட்டத்தட்ட 500 குழந்தைகளுக்கு மேல் சேர்ந்து விட்டார்கள். குழந்தைகளுக்கு 30, 40, 50 என்று வகுப்புக்கு ஏற்றபடி ஸ்கூல் ஃபீஸ் நிர்ணயித்தாள். அட்மிஷனின் போது ரசீது கொடுக்காமல் பில்டிங் ஃபண்ட் என்ற பெயரில் ஒவ்வொரு பெற்றோரிடமும் ஒரு 100 ரூபாய் நன்கொடையும் வற்புறுத்தி வாங்கிக் கொண்டாள். ஸ்கூல் வேனில் வருகிற குழந்தைகளுக்கு வேன் கட்டணம் ரூபாய் 20 என்று நிர்ணயித்தாள். ஸ்கூலில் டெலிவிஷன் வாங்குவதற்காக என்று தலைக்கு 5 ரூபாய் வீதம் குழந்தைகளிடம் கட்டாயமாக வசூலித்தார்கள். இப்படியே ஒரு ரேடியோ செட்டும் வாங்கப்பட்டது. பள்ளிக்கூடம் நடக்கிற நேரத்தில் டெலிவிஷன்ல ஒரு ப்ரோக்ராமும் இருக்காதே என்று கொஞ்சம் விழிப்புணர்வுள்ள ஒரு தந்தை கேட்டபோது, உங்களுக்கு சம்மதம்னா இங்க சேருங்க, இல்லாட்டா வேற ஸ்கூல் பார்த்துக்கிட்டு போங்க என்று முகத்தில் அறைந்த மாதிரி பதில் சொன்னாள் மிஸ்ஸஸ் மேத்யூ. மெடிக்கல் ஃபீஸ், ஸ்பெஷல் ஃபீஸ், அது இது என்று ஒரு குழந்தையின் அட்மிஷனுக்கு கிட்டத்தட்ட 100 முதல் 120 ரூபாய் வரை ஆயிற்று. தினசரி 1 நிமிடம், அரை நிமிடம் லேட்டாய் வருகிற குழந்தையிடம் கூட லேட் ஃபைன் என்று 8 அணா வசூலிக்கப்பட்டது. அம்மாடி, இந்த ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸை விட அதிகமாக இருக்குதே என்று குறைப்பட்டு கொண்டேயாவது பணத்தை கட்டிவிட்டு குழந்தையை நியூஃபீல்டு நர்சரி ஸ்கூலில் சேர்த்தார்களே ஒழிய ஒரு பெற்றோராவது மிஸ்ஸஸ் மேத்யூவிடம் முறைத்து கொண்டு திரும்பி போய்விடவில்லை. கிராக்கி அதிகமாக மிஸ்ஸஸ் மேத்யூ அட்டை பூச்சி போல பெற்றோர்களிடம் பணத்தை உறிஞ்சினாள். பள்ளியில் படிக்கும் பெரும்பாலான குழந்தைகளுக்கு மார்க்கை குறைத்து போட்டு அப்படி குறைந்த மார்க் வாங்கிய குழந்தைகளுக்கெல்லாம் காலையில் ஸ்கூல் தொடங்குவதற்கு முன்போ அல்லது மாலையில் ஸ்கூல் விட்ட பிறகோ ஸ்கூலில் உள்ள டீச்சர்களே ஸ்பெஷல் கோச்சிங் அல்லது டியூஷன் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். அதற்கு தனியே 15 ரூபாய் கட்டிவிட வேண்டும் என்றும் மிஸ்ஸஸ் மேத்யூ ஏற்பாடு செய்தாள். அந்த 15 ரூபாயில் 10 ரூபாயை தான் எடுத்துக்கொண்டு 5 ரூபாயை டியூஷன் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியைகளுக்கு தந்தாள். முதலில்லாத ஒரு வியாபாரமாக அந்த நியூஃபீல்ட் நர்சரி ஸ்கூல் கொள்ளை லாபம் தர தொடங்கி இருந்தது. முதல் வருஷம் முடிவதற்குள்ளேயே சுமார் 40,000 ரூபாய் வரை ஸ்கூலில் இருந்து வந்த வருமானம் மிஸ்ஸஸ் மேத்யூவின் பெயரில் டெபாசிட் ஆகி பேங்கில் பத்திரமாக இருந்தது. 2வது வருஷம் வந்தது. பூமிக்கு அடியில் இருந்த நிலவரையில் மின்விளக்கு, மின்விசிறி எல்லாம் போட்டு அதையும் 2ஆக தடுத்து நர்சரி வகுப்புகள் நடந்தன. முதல் ஃப்ளோரில் எல்கேஜி, மாடியில் யூகேஜி என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஒவ்வொரு ஹாலும் பல வகுப்புகளாக தடுக்கப்பட்டிருந்தன. எலும்பும் தோலுமான ஷயரோகக்காரனுக்கு சில்க் சட்டையை போட்டு அலங்கரித்து உட்கார வைத்த மாதிரி இற்று போயிருந்த அந்த கிழட்டு மாளிகையின் வெளியே சுத்தமான கச்சிதமான பூந்தோட்டமும் பூக்களை யாரும் மிதிக்கக்கூடாது என்று குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் எச்சரிக்கையாக ஒரு பளீர் என்ற போர்டும் விளங்கிக் கொண்டிருந்தன. அந்த வருஷ விஜயதசமிக்கு முதல் நாள் கல்கத்தாவில் ஒரு இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் பல வருடங்கள் வேலை பார்த்துவிட்டு சமீபத்தில் அதன் சென்னை கிளைக்கு மாறுதலாகி வந்திருந்த ஒருவர் தன் பையனை சேர்க்க நியூஃபீல்டு நர்சரி ஸ்கூலுக்கு வந்தார். அவருக்கு அந்த ஸ்கூல் தான் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தது. அட்மிஷன் ஃபாரங்களை பூர்த்தி செய்து பணத்தை கட்டிய அவரிடம் மிஸ்ஸஸ் மேத்யூவின் தம்பி ரசீது தராமல் பில்டிங் ஃபண்டுக்கு தனியே 100 ரூபாய் நன்கொடை கொடுங்க என்று கேட்டான். அவர் தருவதற்கு மறுத்து விவாதித்தார். நன்கொடைங்கிறது நானா விரும்பி கொடுக்கிறது, நீங்களா அதை வற்புறுத்தி கேட்கக்கூடாது, அது முறையில்லை, நான் கண்டிப்பா கொடுக்க முடியாது என்று சொன்னார் அவர். தகராறு இப்படி நடந்து கொண்டிருந்த போது மிஸ்ஸஸ் மேத்யூ ஏதோ வேலையாக ஆபீஸுக்குள் வந்தார். அந்த தந்தை அவளிடமே அதை முறையிட்டார். ஐ டோன்ட் ப்ரிஃபர் பேரண்ட்ஸ் லைக் யூ, பி ஜெனரஸ் என்று ஆங்கிலத்தில் ஆரம்பித்தாள் அவள். முக்கால்வாசி வேளைகளில் நடுத்தர மற்றும் கீழ்மட்டத்து பெற்றோர்களிடம்
4 வார்த்தை ஆங்கிலத்தில் பேசிவிட்டால் அவர்கள் பெரும்பாலும் பயந்து மசிந்து வழிக்கு வருவதை கவனித்து அப்படி பேசுவதை ஒரு சீப் டெக்னிக்காக அவள் எப்போதும் கையாண்டு வந்தாள். ஆனால் இப்போது இந்த கல்கத்தாவிலிருந்து டிரான்ஸ்ஃபரில் வந்திருந்த தந்தையிடம் அந்த டெக்னிக் பலிக்கவில்லை. இட் இஸ் நாட் அ கொஸ்டின் ஆஃப் ஜெனராசிட்டி. நீங்க கட்டாயப்படுத்தி கேட்கறத என்னால கொடுக்க முடியாது என்று வெடித்து சிதறினார் அவர். உடனே மிஸ்ஸஸ் மேத்யூ, அப்போ நீங்க எதுக்கு எங்க ஸ்கூலுக்கு வர்றீங்க? எத்தனையோ கார்ப்பரேஷன் ஸ்கூல் இருக்கு, அங்க போக வேண்டியது தானே என்று இறைந்தாள். அதுக்கு எனக்கு உங்க அட்வைஸ் தேவையில்லை, கீப் யுவர் லிமிட்ஸ் என்று இறைந்து கத்திவிட்டு போனார் அந்த தந்தை. அவருடைய குழந்தையை அவர் மிஸ்ஸஸ் மேத்யூவின் நர்சரியில் சேர்க்கவில்லை. ஆனால் 2 நாள் கழித்து அரசாங்கத்தின் PWD இலாக்காவைச் சேர்ந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் பப்ளிக் பில்டிங்ஸ் என்ற பிரிவிலிருந்து நியூஃபீல்ட் நர்சரி ஸ்கூலுக்கு அவசரமாக ஒரு ரிஜிஸ்டர் தபால் வந்தது. பொது உபயோகத்துக்கு லாயக்கில்லாத இடிந்து விடத்தக்க நிலையில் உள்ள ஒரு பாழுங்கட்டிடத்தில் பள்ளிக்கூடம் நடத்துவதை கண்டித்து ஷோகாஸ் நோட்டீஸ் மாதிரி அது விடப்பட்டிருந்தது. இன்ஸ்பெக்ஷனுக்காக வரப்போவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நோட்டீஸ் கிடைத்ததும் மிஸ்ஸஸ் மேத்யூவுக்கும் அவள் தம்பிக்கும் அந்த கல்கத்தா ஆசாமி மேல்தான் சந்தேகம் வந்தது. பயத்தோடு அவசர அவசரமாக ஒரு மேஸ்திரியையும் கொத்தனாரையும் கூப்பிட்டு கட்டிடத்தில் கொஞ்சம் மராமத்து வேலையையும் மேல்பூச்சு வெள்ளையடித்தல் முதலிய வேலைகளையும் தொடங்கினாள் மிஸ்ஸஸ் மேத்யூ. 2-3 நாளாக அடைமழை வேறு பிடித்து கொண்டு விட்டது. மைதானத்தில் காலை பிரேயரை கூட நடத்த முடியவில்லை. ஆகவே 3 வகுப்புகளின் பிரேயரையும் சேர்த்து நடு ஹாலில் அசம்பிள் பண்ண சொல்லி அங்கே நடத்தினார்கள். 3 நாளாக அடைமழை ஈரத்தில் நசிந்திருந்த சுவரும் தளமும் மேலும் பலமிழந்திருந்தன. அப்போது அந்த தரை தாங்க முடிந்ததற்கு மேல் எண்ணிக்கையுள்ள கூட்டம் அங்கே கூடி அழுத்தவே யாரும் எதிர்பாராமல் அந்த சம்பவம் நடந்தது. சடசடவென்று பூகம்பம் போல் நிகழ்ந்த அந்த நிகழ்ச்சியில் தளம் சரிந்ததை கவனிக்க கூட யாருக்கும் நேரமில்லை. மாடி ஏறிய குழந்தைகள் மட்டுமே பிழைக்க முடிந்தது. கீழே நிலவரையில் அதிகாலையின் மென்மையான பட்டு ரோஜா பூக்களாக இறங்கிய நர்சரி வகுப்பு குழந்தைகள் அப்படியே அமுங்கி சமாதியாகிவிட்டன. டீச்சர்களில் சிலரும் நிலவரையில் நசுங்கி இறந்திருக்க வேண்டும். ஒரே ஓலம், அலறல், அழுகை, கதறல், கண்ணீர், சாவு, இரத்தம், காயம், இவற்றோடு அடைமழை வேறு. நல்ல வேளையாக பிழைத்த குழந்தைகளும் மற்றவர்களும் வெளியேற்றப்பட்டு பத்திரமான இடத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். காயமுற்றவர்கள் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பப்பட்டார்கள். ஆம்புலன்ஸும் தீயணைக்கும் படையினரும் வந்தார்கள். மொத்த ஸ்கூல் காம்பவுண்டும் கதறல்களினாலும் ஓலங்களினாலும் துயரமும் கொதிப்பும் கொந்தளிப்பும் நிறைந்த ஜனங்களாலும் நிறைந்திருந்தது. மிஸ்ஸஸ் மேத்யூவும் அவள் தம்பியும் கீழே படியிறங்கி வந்தால் என்ன ஆகுமோ என்று பயந்து மாடியில் இருந்த ஆபீஸ் அறையிலேயே கதவை உட்புறமாக தாளிட்டு கொண்டு விட்டார்கள். போலீஸும் ஆம்புலன்ஸும் தீயணைக்கும் படையினருமாக சேர்ந்து மாடியறை கதவை திறந்து அவர்களை கீழே கொண்டு வந்து நிறுத்திய போது தன் குழந்தையை பறிகொடுத்த ரிக்ஷாக்காரன் ஒருவன் ஆத்திரம் தாங்காமல் தரையில் பூங்காவினிடையே பூக்களை யாரும் மிதிக்கக்கூடாது என்று போர்டு எழுதி ஊன்றியிருந்த இரும்பு சட்டத்தை பிடுங்கிக் கொண்டு மிஸ்ஸஸ் மேத்யூவை அடிக்க பாய்ந்தான். அவன் கண்களில் அப்போது குரூரமான கொலை வெறி மின்னியது. உடம்ப செருப்பாக்கி உழைச்சு கிடக்கிற கூலியில பையனை இங்கிலீஷ் படிக்க வச்சிடணும்னு ஆசைப்பட்டேனே பாவி, இப்போ உலகத்தை விட்டே போயிட்டியேடா என் தங்கம் என்று அந்த ரிக்ஷாக்காரன் கதறி கொண்டிருந்தான். பூக்களை விட புனிதமான குழந்தைகளை எல்லாம் மிதிச்சு நசுக்கி கொன்ன பிறகு இங்கே இந்த போர்டு ஒரு கேடா என்ற ஆத்திரத்தோடு கையில் இருந்த பூக்களை யாரும் மிதிக்கக்கூடாது என்ற போர்டை தலையை சுற்றி வீசி எறிந்தார் கல்கத்தாவிலிருந்து டிரான்ஸ்பர் ஆகி வந்திருந்த அந்த மனிதர். அந்த போர்டு தோட்டத்தின் ஒரு பகுதியில் பூத்திருந்த பட்டு ரோஜா பாத்தியின் மேல் விழுந்து பூக்களை எல்லாம் அழுத்தி சின்னாபின்னமாக்கிவிட்டு கிடந்தது. கதை முடிவடைந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு சந்திப்போம். நன்றி.